இல்ல அப்படியே எடு இப்படி போய் நீங்க போ மாமா போறான் பாரு போ போடா அன்பார்ந்த தோழர்களே, கிட்டத்தட்ட இன்றைய தினம் பணி ஓய்வு பெறக்கூடிய தோழர்கள் அவர்களை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலாக அதிகபட்சமாக அசம்பிளி பிரிவிலும் அதற்கு பிறகு டூன் குரூப்பிலும் இப்பொழுது QAP-யிலும் ஒரு இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாயிஸாக இந்த பணியை தொடங்கி ஜாட்மேனாக பதவி உயர்வு பெற்ற பிறகு நேரடியாக இன்றைய தினம் பணி ஓய்வு பெற்றுகிறார். பல்வேறு பகுதிகளில் அவர் பணியாற்றிய இடங்களில் முழுமையாக அவருடைய பணி இந்த HAPP தொழிற்சாலைக்காக சீரும் சிறப்புமாக ஆற்றி இன்றைய தினம் அவரும் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழிற்சாலையில் பணியாற்றி பணி ஓய்வு பெறுகிறார். அவரும் அதே போல அசம்பிளி பிரிவா இருக்கட்டும், அதுக்கு பிறகு மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் சொல்லி அந்த மெயின்டெனன்ஸ் பிரிவா இருக்கட்டும், அதே போல மெஷின் ஷாப்லையும் சரி, அதற்கு பிறகு ஜாயின்மேனாக பதவி உயர்வு பெற்று PM ஷாப்பில் சென்ற பிறகு இப்போ QAP-ல ஏரணியாகவும் பணியாற்றி இன்றைய தினம் பணி ஓய்வு பெறுகிறார். ஒருபுறம் அவருடைய பணி இந்த தொழிற்சாலையில் சகோதர சகோதரிகளே, இந்த இந்திய படைக்கல தொழிற்சாலைகளுக்காக இந்த தொழிற்சாலையில் நமது HAPF தொழிற்சாலையில் ஏறத்தாழ 30-35 ஆண்டுகள் பணியாற்றி இன்று அரசு ஊழியராக பணி நிறைவு பெறக்கூடிய சகோதரர்கள் திரு முத்துகிருஷ்ணன், சசி மற்றும் அவரவர் வகித்த பதவிகளில் அவரவர் வாய்த்த அந்த செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பங்களிப்பை இந்த டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு வழங்கியிருக்காங்க. அதில் எல்லளவும் ஐயம் இல்லை. முதலாவதாக திரு முத்துகிருஷ்ணன் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னா, ஒரு சகலகலா வல்லவர் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட வகித்த பதவிக்கும் சரி, அதற்கு அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வேகமான நடைக்கு சொந்தக்காரர். இந்த HAPP-லே அதிகபட்ச வேகமான நடைக்கு சொந்தக்காரர் அவர். பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஃபேக்டரிக்குள்ள அதிகபட்ச நேரம் வண்டியில் ஜேடபிள்யூல வண்டியில் போவாங்க. அவர் அதிகபட்சமாக நடந்து தான் போய் பார்த்துருக்கேன். ஏன்னா வண்டியை காட்டிலும் வேகமாக நடந்து போகக்கூடிய ஒரு வேகத்தை சொந்தக்காரர். அதன் மூலமாக இந்த தொழிற்சாலைக்கு அதிகபட்ச பரிசுகளை அள்ளி கொண்டு வந்தவர், ஒரு பெருமை சேர்த்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அவரோட அடுத்த திறமையை பற்றி சொல்லணும்னா, அவரது குரல் வளம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பாடல்லாம் பாடணும்னா உண்மையிலே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதை பல மேடைகளில் அரங்கேற்றியவர். இவருக்கு இப்போ அடுத்தபடியாக அந்த பணி நிறைவு பெற்று சென்ற பிறகு இன்னமும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அவரை அவரோட அந்த இசையை அவர் பாடல்களை நாங்களும் கேட்கணும், அடுத்த இந்த தமிழகமே கேட்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அவருக்கும் இந்த தேசிய தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக பணி நிறைவு காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக சகோதரர் திரு ஜி ரமேஷ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். சங்கத்தின் துணைத் தலைவர் மற்றும் பழனிசாமி அசம்பிளி பகுதியைச் சேர்ந்த முன்னாள் பணிக்குழு உறுப்பினர் கதராடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக சகோதரர் திரு ஜி ரமேஷ் அவர்களுக்கு அவர் இல்லாமல் இருக்க மாட்டார், அவருடைய மெடல் இல்லாமல் இருக்காது. அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸில் அவர் ரொம்ப ஆர்வம் கொண்டவர். அது மட்டும் இல்லை, ஆல்ரவுண்டராக திகழக்கூடியவர். அவர் நம் குடும்பத்தினர் அனைவரும் பணிவோடு காலங்களில் நீடோடி வாழ வாழ்த்துகிறோம். அடுத்ததாக அண்ணன் விடைபெறுகிறோம். அடுத்ததாக திரு முத்துகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு ஆர்கனைசிங் செக்ரட்டரி திரு செல்வகணபதி அவர்கள் சால்வை அணிவித்து பாராட்டு செய்வார்கள்.
ஆர்சியினுடைய வைஸ் பிரசிடென்ட் திரு ஏ பாண்டி அவர்கள் திரு சசி சார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டி பயிர்வார்கள். சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று பணிவோய்வு பெறும் சகோதரர்களில் திரு சார் அவர்கள், அவரும் அந்த மாதிரி தான் ஃபிட்டராக ஜாயின் பண்ணி இன்றைக்கு ஆஃபீஸராக இன்று ஓய்வு பெறுகிறார். அவர் எப்படின்னா இந்த பர்சனல் ஷாப்பில் ஃபஸ்ட்டு அங்கே தொழிலாளியாக அங்கே வேலை பார்த்து அடுத்து ஜாத்தினார் உதவி பெற்று பதவி உயர்வு பெற்று அசம்பிளிக்கு வந்தாங்க. அங்கேயே நல்லா தன் ஒர்க்கு நல்லபடியாக செஞ்சு இப்போ திரும்ப QAPயிலிருந்து ஓய்வு பெறுகிறார்.